We are now going to give praises and thanks to the Lord. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுதும் ஆண்டவருக்கு துதித்து நன்றி செலுத்த போகிறோம். And before that, Brother Jackmar will share a word with us. அதற்கு முன்பாக சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். தேவன் நம்மை அவரை தொழுது கொள்ளும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை விழுந்து வணங்கும்படியாய் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்காங்க. The Lord has gathered us all this morning together to praise Him, to worship Him, and to fall prostrate before Him, to worship Him this morning. நம்ம பாடுறது போல எண்ணி 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 நாம் துதி செய்வோம் ஆண்டவரே. As we sung this morning, Lord, I will count all my blessings and I will worship you, Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், Revelation chapter 5, 9ஆம் வசனம் 10 வாசிக்கிறேன். verses 9 and 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களினாலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்த எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாடலை பாடினார்கள். Revelation chapter 5 verses 9 and 10. And they sang a new song saying, worthy are you to take the book and to break its seals, for you were slain and purchased for God with your blood men from every tribe and tongue and people and nation. You have made them to be a kingdom and priests to our God, and they will reign upon the earth. இயேசுதாஸ் ஆரம்பத்துல பிரேயர் பண்ணது போல நம்ம எங்கெங்கயோ பிறந்து எங்கெங்கயோ வளர்ந்து அவருடைய சபையில சரீரமான சபையில நம்மளை ஒன்று கூட்டி வைத்திருக்காங்க. As brother Jesudas shared, Lord, we were all born in different places and we all grew up in different places, but God has gathered us together in His name. வேற ஜாதியில இருந்தோம், வேற மதத்துல இருந்தோம், வேற பாஷைக்காரர்ல இருந்த தெரிந்து கொண்டு அவருடைய சரீரமான சபையில தேவன் நம்ம வைத்திருக்கிறார். We were of different culture, background and language, but God has gathered us together in His body as one people. எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். You have made us to be a kingdom and priests. நான் தேவனுக்கு முன்பாக ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்? How was I before God? தேவனுக்கு முன்பாக நான் சத்ருவா இருந்தேன். I was an enemy toward God. நரகத்துக்கு பாத்திரவனா இருந்தேன். I was only worthy for this hell. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மூலமாய் தேவனுக்கு முன்பாக நான் ராஜாக்களும் ஆசாரிகளுமானேன். Through this lamb that was slain, I have become a kingdom and priest to our God. இதை எண்ணி 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 என்னுடைய வாழ்க்கையில் புது பாடலை தேவன் நம்முடைய இதயத்தில் தந்திருக்கிறார். I will think of all these things, and the Lord has given us a new song in our hearts. 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in verse 14. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லி 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். And the 4 living creatures kept saying amen, and the elders fell down and worshipped. அந்த 24 மூப்பர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? Look at the attitude of all those 24 elders. Let's turn to Titus 3, 5ஆவது வசனம். verse 5. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவரை நம்ம ரட்சியாமல், He saved us not on the basis of our deeds. உம்முடைய இரக்கத்தின்படியே, He saved us not on the basis of deeds which we have done in righteousness, but according to His mercy. 24 மூப்பர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய நீதியின் கிரியினால் அல்ல ஆண்டவரே. This is how the attitude of those 24 elders would have been. Lord, it is not based on our good deeds, Lord. உம்முடைய இரக்க ஆண்டவரே, It is your mercy, Lord. நான் ஒரு காலத்தில் உமக்கு சத்ருவா இருந்த ஆண்டவரே. Lord, once I was your enemy, Lord. பழைய மேல ஆண்டவரே, அந்த அக்கினி தீர்ப்பு இருந்தது ஆண்டவரே. Lord, there was this condemnation upon my head. எனக்காய் அடிக்கப்பட்டவராய் மாறினீங்களே. Lord, you were slain for me, Lord. நம்முடைய சபையில என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. Lord, you have preserved me in your church. இந்த உலகம் முழுசுமாய் முறுமுறுத்து கொண்டு
குறை சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் என்னுடைய வாயில புதுப்பாட்டை தந்தீங்க ஆண்டவரே. While this whole world is complaining and murmuring, Lord, you have placed a new song in my heart. நம்மை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். See how much the Lord has blessed us. இந்த காலத்துல நம்முடைய தேவன் எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். In these days, how much the Lord has protected us. இதை நம்முடைய வாழ்க்கையில எண்ணி 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 புதுப்பாடலை நாம் பாடுவோம். So let's think of all these things in our hearts and let us sing a new song to the Lord. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். Let's think for a while how we were in our past. இங்கமாய் கேவலமாய் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். We were so wretched and we were doing things which were filthy before the Lord. அவருடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால நாம் புதிய பாடலை பாட முடியாது. தேவன் இரக்கம் பாராட்டி இருக்காங்க. The Lord has granted us favor that through the lamb that was slain for us, we could sing a new song to the Lord. இந்த 24 மூப்பரும் வணக்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொண்டது போல, As those 24 elders fell before the Lord and worshipped him, நாமளும் நாம் உணர்ந்து ஆண்டவரே இவ்வளோ பிரதான ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. let us also consider this and say, Lord, you have given us such a great salvation. எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் மாறினீங்களா ஆண்டவரே. Lord, you became a lamb that was slain for me. என்ன வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல ஆண்டவரே, விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டுக் கொண்டீங்களே. Lord, you did not purchase me with silver and gold that could perish, but Lord, with your precious blood that you purchased me. இதுக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் இல்ல ஆண்டவரே. Lord, I'm not worthy in any way, Lord. உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே. Lord, it is your mercy. என்னுடைய வாயில புதுப்பாட்டை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. Lord, you have given a new song in my mouth, Lord. அப்படியாய் நாம் முகம் குப்புற விழுந்து நம் இருதயத்தில் முகம் குப்புற விழுந்து வணக்கமாய் தேவனை நாம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்வோம். So in our hearts, let's fall down before him and worship the living one. உண்மையாய் நம்முடைய இருதயத்தில் உணர்ந்து Let us truly realize this in our hearts. நம்ம ஆராய்ந்து பார்த்து Let us examine ourselves. ஆண்டவரே இது என்னுடைய நீதியின் கிரியையினால் அல்ல ஆண்டவரே. Yes, Lord, it is not because of good deeds according to my own righteousness. என் வைத்து உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே. Lord, it is your mercy upon me, Lord. 24 மூப்பரோடு சேர்ந்து நானும் உங்க முகம் குப்புற விழுந்து ஆராதிக்க போறேன் ஆண்டவரே. Lord, I'm going to join with all these 24 elders and fall down and worship you, Lord. அப்படியாய் நாம் முகம் குப்புற விழுந்து இயேசுவே நீங்க உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. Like that, let's fall before him and say, Jesus, you are living. நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை தொழுது கொள்றோம் ஆண்டவரே. Lord, I want to worship you and I want to praise you. என்ன சபையில வைத்து என்ன பாதுகாக்கிறீங்களா ஆண்டவரே. You have kept me in the church and you have preserved me. நான் எங்கேயோ பிறந்த ஆண்டவரே, எங்கேயோ வளர்ந்த ஆண்டவரே, இந்த சரீரமான சபையில என்ன வைத்திருக்கிறீங்களே. Lord, I was born somewhere and I grew up somewhere, but you have kept me in your living church, Lord. இதை எண்ணி எண்ணி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. Lord, I want to consider this. I want to think of all these things and I want to praise you, Lord. அப்படிதான் நாம் தலை வணங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். With that thought, let's bow down and thank the Lord. பிதாவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எங்களை தந்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஏமாத்துற ஆண்டவரே. பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறீங்களே. இயேசுவே துதிக்கிறோம். சபையில வைத்து எங்களை பாதுகாக்கிறீங்களே, நன்றி. Yes, Lord, we want to thank you, Lord, for keeping us in the church and giving us such a great salvation, Lord, and preserving us and protecting us, Father. பிதாவே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. Father, we want to worship you, Lord. எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. We want to thank you for the salvation that you've given us. கடந்த மாசம் முழுசுமா எங்களை பாதுகாத்தீங்களா ஆண்டவரே. Thank you, Lord, that you protected us in this whole month. உலகம் முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில புது பாடலை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. While this whole world is complaining and murmuring, Lord, you had given us a new song in our mouths, Lord. Lord, all these things are your mercy, Lord. கிரியையினால அல்ல ஆண்டவரே. It is not because of our good deeds, Lord. கிருபையினால எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. It is because of your grace and mercy, Lord. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Lord, we want to thank you. உங்களை கேட்கக்கூடிய வார்த்தைகள் even now the words that we are going to listen, என்னுடைய வாழ்க்கையில ஜீவனாய் மாறணும் ஆண்டவரே. let it become life in our lives, Lord. Lord, we want to become disciples of this new covenant, Lord.
ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. Lord, anoint us with the Holy Spirit. உங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழணும், வெளிச்சமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we want to be a witness for you and we want to be a light in this world. Lord, help us, Lord. உங்க நாமத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, yes, Lord, we pray, Lord, that you will, Lord, magnify your name, Lord. You alone are worthy of every honor and praise and worship, Lord. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுப்பதாவே. In the name of Jesus, I pray. Amen. ஆமென். Yes, brothers and sisters, God is so good to us. ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மிகுந்த நல்லவராய் இருந்திருக்கிறார். He has given us an opportunity to worship Him. அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். What a great privilege that we have. என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. Okay, even now, we will listen to Brother Zach. இப்பொழுதும் கூட சகரியா பொன்னன் அவர்கள் பேசக்கூடிய அந்த செய்தியை நாம் கேட்போம். We have been listening for many weeks about the glory of the new covenant. அநேக வாரங்களாய் புதிய உடன்படிக்கையின் மகிமையை குறித்ததான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Today we are going to hear the last message of that series. அந்த செய்தியின் தொடரிலே கடைசி செய்தியை நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். So may the Lord help us and let us listen to that with a prayerful heart. நாம் அந்த செய்தியை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் கேட்போம். Okay, சரி, another aspect of the new covenant, புது உடன்படிக்கையினுடைய பழைய உடன்படிக்கையோடு ஒப்பிடும்பொழுது புது உடன்படிக்கை இன்னொரு பகுதி என்னவென்றால், பழைய உடன்படிக்கை என்பது individual life. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை. You didn't need anybody else. உங்களுக்கு யாருமே தேவையில்லை. மோசே With God, it அவர் doesn't தேவனோடு கூட நடந்தார். is a backslider. ஆரோன் பின்வாங்கி போனாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் எல்லாரும் எப்படி விக்கிரகத்தை வணங்கினாலும் பரவாயில்லை, அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை வணங்கினாலும் பரவாயில்லை, மோசே அதனால பாதிக்கப்படவில்லை. Touch with God and அவர் தேவனோடு கூட தொடர்பில் இருந்தார். பழைய உடன்படிக்கை தீர்க்கதரிசிகள் எல்லாம் தனி மனிதர்களாக இருந்தார்கள். எலியா தனி மனிதர், எலிசா தனி மனிதனாக இருந்தார். God says there are 7 எலியாவின் நாட்டிலே 7000 மக்கள் பாகாலுக்கு முழங்கால்களை மடக்காத மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட எலியாவுக்கு ஐக்கியமே இல்லை, அவர்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. yet he was the greatest. ஆனாலும் அவர்தான் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். யோவான் ஸ்நானகன் அவர் அது பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் யாரோடும் கூட அவருக்கு ஐக்கியம் இல்லை. The mark of these men was it இந்த மனிதனுடைய அடையாளம் என்னவென்றால், ஐக்கியம் கொள்ளுவதற்கு அவர்களுக்கு முடியாது இருந்தது. disciples அந்த 12 சீஷர்களும், இயேசுக்கு 12 சீஷர்களும், for 3.5 இயேசு அவர்களோடு கூட 3.5 ஆண்டுகள் நடந்தார். at the end of it, அதனுடைய முடிவிலே their discussion at the last அந்த விவாதம், கடைசி ராபோஜனத்திலே உள்ள விவாதம் என்னவென்றால், இயேசு மரிக்க போகிறார், அடுத்த தலைவர் யார் நம்மிலே? இதுதான் விவாதம், வாக்குவாதம். அடுத்த தலைவர் யார்? இயேசுக்கு பிறகு உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? they walked with Jesus for 3 இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு நடந்துவிட்டு இப்பொழுது நான் தான் தலைவனாக இருக்க போகிறேன் என்று சொல்கிறார்கள். எல்லாருமே சுயத்தை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கை, அங்கே சுயம்தான் மையமாய் இருக்கிறது. they could do about it. ஆகவே அதை குறித்து அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் It's only when Jesus died, இயேசு மரித்த பிறகு மட்டுமே man's old man, மனிதனுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். the blood of Jesus, எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை பொறுப்படுத்திக் கொண்டதோ, fiction of the old அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுவது என்பது selfish nature. மனிதனுடைய சுய அந்த தன்மையோடு கூட இடைபடுகிறது. The blood of Christ நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை for my sin, my என் பாவங்களை கழுவுவதற்கென்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பாவம் அப்படி இருக்கும். அதே போல என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய சுய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே தேவத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். my sin was என்னுடைய பாவம் dealt with through the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அது இடைபடப்பட்டது. I saw it. நான் அதை பார்க்கவில்லை. He's dying on the cross. நான் கிறிஸ்து சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினதை நான் பார்க்கவில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், That he நம்புகிறேன். shed his blood for my அவர் என்னுடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தினார். absolute assurance that நாம் all sins are forgiven. முற்றிலுமாய் எல்லா பாவம் மன்னிக்கப்படுத நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். There are many of us who are நம்மளே அநேகர் really convinced இந்த முழு நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் கூட, எவ்வளவு கோரமான ஒரு பாவமாக இருந்தாலும், கடந்த காலத்தில் நடந்த பாவம் அது இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டது.
We equally need நாம் revelation. அதே போல இந்த வெளிப்பாடு நமக்கு தேவையா இருக்கிறது. நம்முடைய பழைய மனிதன் ரோமர் 6 வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். That revelation இந்த வெளிப்பாடு இல்லைவென்றால் நாம் அதை சுயத்தை நாம் விட்டுவிட முடியாது. இந்த சுபாவம் ஆதாமிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த தன்மை பழைய மனுஷன் பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்பினவன் அவன் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டு விட்டான். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் shed on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்தப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. Don't accept the fact that அதே போல உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படவில்லை என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியால் உங்களுக்கு வெற்றி இல்லை. ஆகவே நாம் எல்லாரும் that happened on the cross. ஏற்றுக்கொண்டோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ சிலுவையில் நடந்த காரியம் எல்லாம் நடந்ததுதான். Shed for your sins, so what? அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படவில்லை என்று சொன்னால் என்ன? Sins of the whole world. 1 John. அவர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முழு உலகத்துக்கும் அவர் கிருபாதார பலியாக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஆகவே இந்த காரியங்களை நாம் விளங்கிக் கொண்டால் இதனுடைய யதார்த்தம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாக மாறுகிறது. In us and நம்மளே person இருக்கக்கூடிய இந்த பழைய மனுஷன் could not fellowship. பழைய ஏற்பாட்டிலே இந்த பழைய மனுஷன் நிமித்தமாய் ஒருவரோடு ஐக்கிய கொள்ள முடியவில்லை. அது கூடாத காரியம். எபேசியரிலே வாசிக்கிறோம், 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், This flesh, there is இந்த மாம்சத்திலே ஒரு பகை இருக்கிறது. இந்த மாம்சத்தில் ஒரு பகை இருக்கிறது, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். a wall. அது சுவரை கட்டுகிறது. உங்களுக்கும் Claim to love the most. நீங்கள் அதிகமாக இவரை நேசிக்கிறேன், அது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அங்கே ஒரு பகை இருக்கிறது. உங்களுடைய மாம்சத்தில் அந்த நபரோடு கூட ஒரு பகை இருக்கிறது. You know, this is when இதை நான் ஒரு விளக்கி சொல்ல முடியும். somebody else's skin, நீங்கள் வேறொருவருடைய தோலை எடுத்துக்கொள்ளுங்கள், your skin, அது உங்களுடைய தோளிலே நீங்கள் ஒட்டிக்கொள்ளுங்கள். you take some உங்களுடைய சரீரமானது அதை part of his body there. அது தள்ள போகிறது. People take somebody சில and different things. மற்றவருடைய சிறுநீரகம் எடுத்து இன்னொருவருக்கு பொருத்தப்படுகிறது. அது தள்ளி விடுகிறது. அது தள்ள விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மருந்து எடுக்க வேண்டும். வேறொருடைய பகுதி ஒரு உறுப்பு உங்கள் வாழ்க்கையிலே வைக்கப்படும் பொழுது அதை தள்ளி விடுகிறது. ஆக எபேசியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், In the flesh, verse நம்முடைய மாம்சத்திலே ஒரு பகை இருக்கிறது. 15ஆம் வசனம், in the flesh, and நம்முடைய மாம்சத்திலே ஒரு பகை இருக்கிறது, அதை இயேசு கிறிஸ்து சிலுவிலே அதை நீக்கிவிட்டார். இந்த 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த பகை பெரிய ஒரு பிரிவினையாகிய நடுச்சுவரையாய் இருக்கிறது. you can say you love somebody very நான் அதிகமாக ஒருவரை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், உங்கள் மனைவியை அதிக நேசிக்கிறேன் சொல்லலாம், ஆனால் உங்களுடைய கணவன் மனைவியின் மீது ஒரு பகை இருக்கிறது. ஆகவேதான் பிரச்சனைகள் வருகிறது, ஆகவேதான் சண்டை வருகிறது, ஆகவேதான் ஒருவருடன் பேசுவதில்லை. நீங்கள் அந்த நடுச்சுவரை கட்டிவிட்டீர்கள். பிசாசல்லை, நீங்களாக தான் அந்த சுவரை கட்டிவிட்டீர்கள். ஏனென்றால் நம்முடைய மாம்சத்திலே ஒரு பகை இருக்கிறது, அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். dealt with இயேசு அதோடு கூட இடைப்பட்டார். on that dividing wall. அந்த பகையாய் நின்ற பிரிவினை சுவரை அவர் தகர்த்தெறிந்தார், அந்த பகையை கொன்றார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். Will still not be built if the other person அந்த நபர் deal with அவரும் இந்த அவருடைய மாம்சத்தில் உள்ள பகையோடு கூட இடைப்படவில்லை என்று சொல்ல ஐக்கியம் உண்டாக முடியாது. ஆனால் இருவருமே அந்த சபையில் சரீரத்தில் உள்ளதன் அந்த மாம்சத்தில் உள்ள பகையை இடைப்பட்டு விட்டால் அங்கே அவர்கள் ஐக்கியம் கட்டப்படும். that was just not possible. ஆகவே இது பழைய உடன்படிக்கையிலே கூடாத காரியம் இருந்தது. ஏனென்றால் நம்மை காட்டிலும் ஒரு கீழான நிலையில் இருந்தவர்கள் என்பது அல்ல. நம்முடைய நம்முடைய பாவ மனுஷன், நம்முடைய பழைய மனுஷன் நிமாய்சில் அறையப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு யாருக்குமே நீதிமானாக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் இல்லாதிருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிமாய் சிந்தப்படவில்லை. நாம் பழைய உடன்படிக்கை பரிசுத்தவான்களைப் போல வாழ தேவையில்லை. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று முற்றுமாய் நிச்சயம் பெற்றிருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் 90% விசுவாசிகளுக்கு அதிகமானவர்கள் முழு இதயமாய் என்ன விசுவாசிக்கிறார்கள் சொன்னால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது என்று நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்பதை நம்ப முடியவில்லை. ஆகவேதான் உறவு பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே ஒரு காணக்கூடாத ஒரு சுவர் இருக்கிறது 2 பேருக்குள்ளே. அவர்கள் மனோதத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் மனோதத்துவம் என்பது இந்த பகையாய் நிற்கக்கூடிய பிரிவினை சுவரை தகர்ப்புதலை, 2 சகோதரர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சுவர். நாம் மன உளவியலைக்கு தாண்டி போக வேண்டும். சிலுவை, அதான் சிலுவை. 2 பேர் அந்த சிலுவை மறிக்க ஆயத்தமானால் தான் அங்கே ஐக்கியம் கட்டப்படுகிறது. வேறு வழியே இல்லை. மற்ற காரியங்கள் எல்லாம் அது சிநேகத்துவம் தான். அநேக கிறிஸ்தவ கணவன்மார் மனைவிமார் சிநேகத்துவம் தான் வைத்திருக்கிறார்கள். ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்களில் இதுவும் இல்லை.
ஆனால் உண்மையான ஐக்கியம் என்பது Way beyond this, there அது இதை காட்டிலும் அதிகமான ஒன்று. are barriers of அது building walls. இருவருக்கும் இருக்கக்கூடிய பகை என்பதும் சுவர் என்பதும் பூஜ்யமாகிவிட்டது. But they நான் அதை விட்டுவிட்டேன் என்பது அல்ல, flesh on the ஆனால் அந்த மாம்சத்தை நான் சிலுவையில் வைத்திருக்கிறேன். eliminate our தேவன் நம்முடைய மாம்சத்தை மறுபடியும் திரும்பும் பொழுது அதை நீக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல முடியும். எரேமியா நாட்களிலே As far as I know, if I எனக்கு தெரிந்தவரை understand the நான் timing of the time in which the different prophets lived, பழைய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலங்களை நான் அறிந்திருக்கிறேன். எரேமியாவின் காலத்தில் சில தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து வந்தார்கள். அங்கே உல்லா என்றதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார்கள். prophets who இன்னும் 1-2 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் பாபிலோனுக்கு விரோதமாய் அந்த நாட்களில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அவர் காலங்களிலே வாழ்ந்தார்கள். they couldn't have ஆனால் அவர்களால் ஐக்கியப்பட முடியவில்லை. lived in different parts of the அவர்கள் வெவ்வேறு பகுதியில் வாழ்ந்தார்கள். நாடுகளிலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். put them together. ஆனால் இவர்களை தேவன் ஒன்றாக இணைக்க முடியவில்லை. என்றால் ஒன்றாக வைத்தால் அவர்களுடைய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அது மிக மோசமான சாட்சியா இருக்கும். 2 தீர்க்கதரிசிகள் ஒருவர் சண்டை போடுகிறார்கள். ஆகவே தேவன் அவர்கள் வேறு வேறு இடங்களில் வைத்திருந்தார். Possible ஆகவே அவர்கள் ஒன்றாக வைப்பது கூடாத காரியமா இருந்தது. fellowship is நீங்கள் ஐக்கியம் in Zechariah, and I நெருங்கிய ஐக்கியம் கொண்டது யாருன்னு சொல்ல ஆகாய் சகரியா. was a young man in the சகரியா வாலிபனாய் இருந்தார். ஆகாய் அவர் வயதானவராய் இருந்தார். அவர்களுக்குள்ளேயும் கூட ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியவில்லை. அது கூடாத காரியம். அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆகவே முழு உடன்படிக்கையிலேயும் இதுதான் வித்தியாசம். முழு உடன்படிக்கையிலே ஒரு நபர் கூட மற்ற நபரோடு ஐக்கியப்பட்டதாக நான் வாசிக்கவில்லை. இயேசு வந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களை 2 அனுப்புகிறார். ஆரம்பத்திலே 2 பேராக அனுப்புகிறார். அதுதான் புது உடன்படிக்கையினுடைய ஐக்கியத்தின் ஒரு அறிமுகம். நீங்கள் இன்னொரு நபரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒவ்வொருவராக அனுப்பவில்லை, 2 பேராக அனுப்பினார். ஒவ்வொருவராக அனுப்பினது அவர் பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவர் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். நோவா, மோசே, மல்கியா ஒவ்வொருவராக அனுப்பினார். ஆனால் அவர் பரத்திலிருந்து பூமியிலே வந்த பிறகு 2 பேராக அனுப்புகிறார். புது உடன்படிக்கையை அறிமுகப்படுத்துகிறார். இது உங்களுக்கு விளங்கி கொண்டுதான் ஐக்கியம் என்பது புது உடன்படிக்கை வாழ்க்கையினுடைய அடையாளம். உங்களால் ஐக்கியத்தை இன்னொரு சகோதரரோட ஐக்கிய கட்ட முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஐக்கியத்தை விளங்கிக் கொள்ளவே இல்லை, புது உடன்படிக்கை விளங்கிக் கொள்ளவில்லை. இதற்கு 2 பேரிடத்திலிருந்தும் ஒரு கூட்டு உறவு தேவைப்படுகிறது. people say we have understood the new covenant, they can't have fellowship with one another. Something 2 பேர் புது உடன்படிக்கைக்கு நான் போகிறேன் ஆனால் ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ தவறு இருக்கிறது. themselves new covenant. ஒரு கணவன் மனைவி அந்த புது உடன்படிக்கை சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் புது உடன்படிக்கை அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஐக்கியப்பட முடியவில்லை என்றால் தவறு, ஏதோ ஒன்று தவறு. அது மாய்மாலம், Hypocrisy to அது மாய்மாலம். covenant fellowship. நாங்கள் புது உடன்படிக்கை ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் 2 பேருக்கும் ஐக்கியம் இல்லை. அது அதிகமாக இருந்திருக்க வேண்டும். Fight for this. ஆகவே நாம் இதற்காக போராட வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க விரும்புகிறேன். Individual ஆண்டவர் ஏதோ தனிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையில் மோசே தேவனோடு கூட நேரம் செலவு செய்தார். ஏசாயா, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்தார். ஆனால் இங்கே ஒரு கூடி வருவது we read அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். 120 people waited 120 பேர் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு காத்திருந்தார்கள். அவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். நான் இப்படித்தான் காட்சியாய் பார்க்கிறேன். 120 pieces of 120 இரும்பு துண்டுகள் இருக்கிறது. அவர்கள் அந்த சூழலிலே போடப்படுகிறது. அதெல்லாம் உருகி ஒன்றாகி ஒரே துண்டாக வெளியே வருகிறது. தேவன் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சபையிலே different views, நாம் ஒவ்வொரு வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. உள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இது கோட்பாடு அல்ல, இது நடைமுறையில் இருக்க வேண்டும். we can இதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் taking up the cross. நாம் சிலுவை எடுத்து ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுக்க வேண்டும். Flesh in இந்த நமக்கு இருக்கக்கூடிய மாம்சத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். the cross. சிலுவையிலே Apply to ourselves every day. முடிக்கப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை போல ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் வேண்டும். சின்ன பாவத்தினுடைய எண்ணம் வந்து விட்டாலும் அதை சுத்திகரிப்பதற்கு உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் வேண்டும். இயேசுவின் ரத்தம் இல்லாமல் நம்மால் சுத்திகரிக்க முடியாது. Acknowledge your sin. நாம் பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். Of conscious sin. நீங்கள் Conscious sin. தன் உணர்வற்ற பாவங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் நாம் மன்னிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் அனுதின ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், and forgive us our sins. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலே எங்கள் பாவங்களை மன்னியும். இரண்டுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. ஏனென்றால் Perhaps a whole day நான் ஒரு நாள் முழுவதுமாய் தன்னுணர்வற்ற பாவம்
தன் உணர்வுள்ள பாவம் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும். ஆனால் தன் உணர்வு இல்லாத பாவத்தோடு கூட இல்லை என்று சொல்ல முடியாது, பாவத்தை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே தான் இயேசுவே என்னை கழுவ வேண்டும் என்று கேட்க வேண்டும். The light means I'm நாம் ஒளி நடப்பது என்று சொன்னால் நான் அறிந்திருக்கக்கூடிய பாவத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன். 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் நம்மை எதிலிருந்து கழுவி இருக்கிறது? from conscious sin. நான் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய பாவத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன். Conscious sin. இப்பொழுது நான் அறியாதிருக்கக்கூடிய பாவம், தேவனிடத்திலே வருவதற்கு தடை செய்யக்கூடிய அறியாத பாவம், நான் அறியாத பாவம், தன் உணர்வில்லாத பாவம், அதிலிருந்து என்னை கழுவுகிறது. நான் இயேசுவிடத்தில் வரும்பொழுது, தேவனிடத்தில் வரும்பொழுது இயேசுவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும். இதே போல சிலுவையில் என்ன காரியம் சாதிக்கப்பட்டதோ அதனுடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். Towards the flesh. ஆகவே மாம்சத்தோடு கூட இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் எல்லாம் அறையப்பட வேண்டும். Crucified. மாம்சம் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதே நிலையில நான் வாழ வேண்டும். கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். இன்னொரு நபரும் இதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம் இருவருக்கும் மகிமையான ஒரு ஐக்கியம் உண்டாக முடியும். ஒவ்வொரு கணவன் மனைவி அவர்களுக்குள்ளே அவர் மகிமையான ஐக்கியம் இருக்க வேண்டும். பிரச்சனைக்குரிய சண்டைக்குரிய எல்லா காரணம் என்னவென்றால் நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய மாம்சம். நான் சிங்காசனம் உட்கார விரும்புகிறேன், என்னுடைய சுயம் சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொன்னால், கிறிஸ்து சிங்காசனம் அமரவில்லை என்று சொன்னால், Is on the throne in my life. எப்பொழுதுமே என் வாழ்க்கையில கிறிஸ்து How can we சிலுவை சிங்காசனம் உட்கார்ந்து இருந்தார் என்று சொன்னால் மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். have fellowship with Christ and the other person? It is என்னோடு கூட கிறிஸ்து சிங்காசனம் உட்காரவில்லை என்று உட்கார்ந்து இருக்கிறார், இன்னொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் எப்படி ஐக்கியப்படாமல் இருக்க முடியும்? ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அவர்கள் எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அவருடைய சுயம் சிலுவையில் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் பல காரியங்களை தியாகம் செய்கிறார்கள், ஒருவர் நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தாங்கள் தான் சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை வரும்பொழுது ஒவ்வொரு நினைக்கிறது என்றால் அவரிடத்தில் தான் பிரச்சனை, அவளிடத்தில் தான் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். but the other person's self is not on the cross. இவர் ஒவ்வொரு நினைக்கிறது இவருடைய சுயம் சிலுவையில் அறையப்படவில்லை என்று இவர் எண்ணுகிறார். இந்த ஒரு நடவடிக்கையே, இந்த ஒரு எண்ணமே நான் சிலுவையில் அறையப்படவில்லை என்று தான் அர்த்தம். நான் யாரையும் நியாயந்திருக்க முடியாது இல்லை. In every area ஒவ்வொரு பகுதியிலையும் நான் சரியானதை செய்துவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் ஒத்துக்கொள்கிறது என்னவென்றால் my flesh என்னுடைய மாம்சத்திலே ஒரு நன்மையும் வாசமாக இல்லை. something ஏதோ ஒன்று என் மாம்சத்திலே ஒரு வாசனை இருக்கலாம், ஒரு பாவத்தினுடைய ஒரு துர்நாற்றம் வீசலாம். அது சரீரத்தில் இருக்கக்கூடிய நாற்றத்தை போல doesn't சிலருக்கு நாற்றம் எடுக்கலாம், அவருக்கே அது தெரியாமல் இருக்கலாம், மற்ற எல்லாருக்கும் அது தெரிகிறது. is like that. இப்படிதான் சரீரத்தினுடைய அந்த வாசனை துர்நாற்றம் இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு வயதாக Your breath begins to smell and உங்களுடைய சுவாசத்திலே ஒரு நாற்றம் ஏற்படுகிறது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த நாற்றம் தெரிவதில்லை, மற்றவர் அந்த துர்நாற்றத்தை முகர்கிறார். இதே போலத்தான் நம்முடைய சுயம், நாம் அதை பார்க்க முடிவதில்லை. நான் சரியாக தான் இருந்தேனே, நான் தவறு செய்யவில்லையே, நான் யாரையும் காயப்படுத்தவில்லையே, ஏன் பிரச்சனை வருகிறது? ஓ, என்னுடைய மனைவி நிமித்தமாய்த்தான், என்னுடைய கனவு நிமித்தமாய்த்தான் என்று சொல்லலாம். ஓ இல்லை, இது உங்களிடத்திலே தான் பிரச்சனை. ஆகவே தான் வேதம் சொல்கிறது நாம் நம்மை நியாயந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வழி மட்டுமே மற்றவரோடு கூட ஐக்கியத்தை நாம் கட்ட முடியும். அப்படி ஐக்கியம் கட்டப்பட முடியவில்லை என்றால் நீங்கள் பழைய ஒட்பட்டிலே இருக்கிறீர்கள். மனைவியோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடியவில்லை, மற்ற சகோதர சகோதரத்தில் ஐக்கியத்தை கட்ட முடியும் என்றால் பரவாயில்லை. சொந்த கணவனோடு மனைவியோட ஐக்கியம் கட்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் மற்ற சகோதரோடு கூட 10% தான் இருக்கிறீர்கள். சோதனை எங்கே இருக்கிறது சொன்னால் 100க்கு 100 நீங்கள் நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிற ஒரு நாளிலே அந்த மனைவியோடு கூட கணவனோடு கூட ஐக்கியப்படுகிறீர்களா? ஆகவே உண்மையான ஐக்கியம் என்பது ஒரு நாளில் 24 மணி நேரம். என்னுடைய நான் சிலுவையிலே மரிக்கிறவனாக இருந்தால், இந்த நபரும் சிலுவையில் மரிக்கிறவராக இருந்தால் அங்கே ஐக்கியப்படுவதற்கு தடை எதுவுமே இல்லை. அப்படி பிரச்சனை வந்தால் பிரச்சனை அவரிடத்தில் இல்லை, பிரச்சனை வந்தால் அந்த குறை அவரிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம். அவர் அப்பம் விற்கிறதை குறித்து பேசுகிறார். அநேகர் இதை உணர்கிறதில்லை. அப்பம் விற்கிற ஆராதனை இது ஐக்கியத்தினுடைய அடையாளம். Here, forget about the whole crowd. This brother and I. இப்பொழுது கூட்டத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். இப்பொழுது இந்த சகோதரனும் நானும் அப்பத்தை ஒன்றாய் பிற்கிறோம். 2 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். அவரும் அப்பத்தை பிற்கிறார், நானும் அப்பத்தை பிற்கிறேன், நான் இந்த அப்பத்தை எடுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மிடத்தில் இருந்ததான் அந்த நொறுங்குதலுக்குள்ளாய் நானும் பிரவேசிக்க விரும்புகிறேன். அந்த சிலுவையில் இருந்த நொறுங்குதல், அவர் என்னோடு கூட அப்பத்தை உடைக்கும் பொழுது அவரும் இதை விரும்புகிறார். அருமையான ஐக்கியம் உண்டாகிறது. அப்படி ஐக்கியப்பட முடியவில்லை என்றால் ஏதோ தவறு. நான் அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், அவர் என்னிடத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கணவன் மனைவி இருவரும் அப்பம் இருக்கிறார்கள், ஏன் ஐக்கியப்பட முடியவில்லை? அதனுடைய
தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் 1 Corinthians 16ஆம் அதிகாரம் verse 20. 28ஆம் வசனம். Examine எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, the other person, மற்ற நபர் அல்ல, thus eat the bread. அப்படி இந்த அப்பத்திலே புசிக்க வேண்டும். நான் உடைக்கப்பட Whether he's willing விருப்பமுள்ளவனாக இருக்கிறேனா, அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது என்னுடைய காரியமே அல்ல. நான் என்னை நானே ஞாய்ந்திருக்க வேண்டும், சோதித்தறிய வேண்டும். eat the bread. அப்பொழுது அந்த அப்பத்தையும் பானத்தையும் புசிக்க கடவன் என்று வாசிக்கிறோம். If we, verse 31, if 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஞாய்ந்திருக்கப்படும். one day when Christ அற்புதமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது for us, நமக்கென்று நியாயத்தீர்ப்பே இல்லை. I thank God that நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னுடைய குருடான கண்கள் இந்த காரியத்தை பார்க்க முடியாது திறந்திருக்கிறார், இந்த சத்தியத்தை பார்க்க முடியாது திறந்திருக்கிறார். 40 ஆண்டுகள் முன்பதாக 15 years of my born again என்னுடைய மறுபடியும் பிறந்த பிறகு 16 ஆண்டுகள் எனக்கு அறியவில்லை, நான் தெரியவில்லை, நான் அறிந்து கொள்ளவில்லை. with everybody else. நான் பிரச்சனை மற்றவர்களுக்கெல்லாம் இருக்குது எண்ணிக்கொண்டிருந்தேன். Waste many more years like that. நீங்கள் இதுபோல அநேக ஆண்டுகளை வீணாக்க தேவையில்லை என்று எண்ணுகிறேன். நீங்கள் உங்களை நீங்களே நியாயந்திருத்தால், சரியாக நிதானித்து அறிந்தால், Of judgment, நியாய தீர்ப்பின் நாளிலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது will say to you, அவர் உங்களை பார்த்து சொல்வார், I have nothing to judge you with. உன்னிடத்திலே நியாயந்திருப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார். நீ பூர்ணமாய் இருக்கிறாய் என்று சொல்வார். நல்லது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க வேண்டுமா? தேவனிடத்தில் இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்க வேண்டுமா? வார்த்தைகளை கேட்க வேண்டுமா? நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு நான் அதிக வாஞ்சவனாக இருக்கிறேன். The words of the நான் பிதா இயேசுவிடத்தில் சொன்ன இந்த ஞானஸ்நானத்தில் சொன்ன வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருந்தேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் அப்படி சொல்ல முடியுமா என்று நான் கேட்டேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவருடைய நேசகுமாரத்தை இவரிடத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன். thinks about me all the இந்த உலகமானது என்னை குறித்து என்ன எண்ணுகிறது, சபையானது என்னை குறித்து என்ன எண்ணுகிறது, இது குப்பை தொட்டிக்கு தான் சமம். அவள் இந்த முழு உலகம் என்னை குறித்து, ஜாக்பனை குறித்து என்ன எண்ணுகிறது என்பது அது குப்பை தொட்டிக்கு தான் சமாதானம். பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நீர் என்னை பார்த்து சொல்ல முடியுமா, இவருடைய நேசகுமாரன், இவர்களை பிரியமா இருக்கிறேன், இதற்காக நீங்கள் ஏங்குங்கள். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு பகுதியையும் நான் ஞாயிந்திருக்க போகிறேன். எங்கெல்லாம் ஆண்டவரே நான் உம்மை பிரியப்படுத்தாமல் இருக்கிறேன் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். 99% of my life. என்னுடைய வாழ்க்கையின் 99% அவர் பார்ப்பதில்லை. அவர்கள் பார்க்கக்கூடிய 1% அங்கீகரிப்பதில் என்ன பிரயோஜனம்? அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. Happy. அதில் சந்தோஷப்படுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. 1% of your life. உங்களுடைய வாழ்க்கையின் 1% பார்க்கிறார்களே, அவர்கள் அற்புதமான காரியங்களை உங்களை குறித்து சொன்னால் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். Unfortunately, துரதிருஷ்டமாக அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். even your wife may think உங்களுடைய மனைவி கூட நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய நபர் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். என்னை பார்த்து சொல்லுங்கள், Does your wife know about your thought life? உங்களுடைய என்ன வாழ்க்கை குறித்து உங்கள் மனைவிக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். ஏதாவது தெரியுமா? Does your wife know whether you love உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள் என்பது தெரியுமா? அவளுக்கு தெரியாது. years with you? 50 ஆண்டு உங்களோடு கூட வாழ்ந்து விட்டார்கள். The love of money. நீங்கள் பண ஆசையை நீங்கள் வெளியே தயாள குணமுள்ளவனை போல இருந்து நீங்கள் அதை மறைத்து விடலாம். Down inside. ஆனால் ஆழத்திலே பண ஆசை இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கான விலையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். The things that you plan for your நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கென்று திட்டம் பண்ணுகிறீர்களே, அதிலே உங்களுக்கான விலையை நீங்கள் தேடுகிறீர்கள். தேவனுடைய மகிமையை தேடுவதில்லை. ஆனாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு நான் முழுவதும் கிறிஸ்தவன் என்பதான ஒரு காட்சியை காண்பித்து விட முடியும். ஊழியத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலேயும் நான் body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாய் சபைக்காய் பாரப்படும் என்று நீங்கள் ஒரு காட்சியை கொடுக்க முடியும். தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அங்கே கனத்தை தேடக்கூடியதான ஒரு சிறு காரியம் இருக்கிறது. Say, Lord, I'm going to put ஆண்டவரே, என்னுடைய சிலுவையிலே ஆண்டவரின் மாம்சத்தை அறைய போகிறேன் சொன்னால் அதெல்லாம் போய்விடும். ஆகவே 2 பேர் 3 பேர் இதே போல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பிசாசு எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம். One of the most misquoted மிகவும் தவறாய் சுட்டிக்காட்டப்படக்கூடிய ஒரு வசனம் in the words of Jesus. இயேசுவின் வார்த்தைகளிலே 20 மத்தேயு 18:20, gathered together in my name. என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். See, the correct translation சரியான மொழிபெயர்ப்பை பாருங்கள். are gathered together, not have gathered together. Where 2 or 3 are 2-3 பேர் எங்கே Spirit. பரிசுத்த ஆவியினாலே கூட்டப்பட்டிருக்கிறார்களோ, நீங்களும் நானும் சேர்ந்து இருப்பதல்ல. of Jesus. That's இயேசு நாமத்தில் நாம் கூடி வருகிறோம் என்று சொல்வதல்ல. அப்படிதான் உலகத்தில் உள்ள காணப்படுகிற பல சபைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய கல்ட்டு குழுக்கள், இயேசு நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம், ஆண்டவர் நீங்க இருக்கிறீர்,
அவர் அங்கே இல்லை. I'm sure in the church of Laodicea, where லவோதிக்கேயா சபையில இயேசு சொல்ல, நான் வாசலில் உட்கார்ந்து தட்டி கொண்டிருக்கேன், வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கேன், நான் உள்ளே இல்லை. ஆனால் உள்ளே அவர்கள் எல்லாரும் நாங்கள் 2-3 பேர் கூடியிருக்கிறோம் நாமத்தினால எங்கே இருக்கிறேன் சொல்கிறார்கள். 2 or 3 to people. பரிசுத்த ஆவியானவர் எங்கே 2 பேர் 3 பேரை ஒன்றாய் கூட்டுகிறாரோ, ஏனென்றால் அவர்கள் தங்கள் மாம்ச வித்தியும் அதன் ஆசிச்சும் சொல்ல அறிந்திருக்கிறார்கள். அங்கே தேவன் அவர் மத்தியிலே தங்கி இருக்கிறார் பிரசன்னராக இருக்கிறார். Judging themselves. அந்த 2-3 பேர் தாங்களை நியாயந்தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Man crucified with Christ. தன்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர் ஒருவர் சந்திக்கிறார்கள். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். தேவன் நம்மத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? இங்கே சில காரியம் நடக்கும். பிரியமானவர்களே, 19ஆம் வசனத்திலே அவர்கள் என்ன வேண்டினால் வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். Amazing. எவ்வளவு வியப்பா இருக்கிறது பிரியமானவர்களே. 3 people come together. 2 பேர் 3 பேர் இது போன்று கூடி வருவார்கள் என்று சொன்னால் என்ன கேட்டாலும் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். Secondly, இரண்டாவதாக they will have verse 18. They'll have 18ஆம் வசனம், அவர்களுக்கு satanic action. சாத்தானுடைய கிரியைகளை குடும்பத்திலேயும் சபையிலேயும் கட்டுவதற்கு எங்கெல்லாம் தேவன் அவர்களை வைக்கிறாரோ அங்கெல்லாம் கட்டுவதற்கு வல்லமை இருக்கும், அதிகாரம் இருக்கும். எனக்கு அந்த அதிகாரம் வேண்டும். Be able to bind. நான் பிசாசுடைய கிரியைகளை கட்டுவதற்கு எனக்கு அதிகாரம் வேண்டும், வல்லமை வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலேயும் என்னுடைய குடும்பத்திலே உள்ள மற்றவர்களுடைய உறவுகளிலே Drive out satanic. நான் சாத்தானுடைய சக்திகளை விரட்ட விரும்புகிறேன். எண்ணங்களிலே என்னுடைய குடும்பத்தில் நான் வாழக்கூடிய குடும்பத்திலே இருந்தும் சபையில் எனக்கு பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னால் அங்கிருந்து விரட்ட விரும்புகிறேன். And I believe that's possible if அது கூடும், சாத்தியம் பிரியமானவர்களே. எப்பொழுது 2-3 பேர் கூடி வரும்பொழுது. the Old Testament. That's why பழைய ஏற்பாட்டில் யாருமே செய்ய முடியவில்லை. ஆகவே தான் தேவன் எந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியும் சாத்தானோடு கூட போராட அனுமதிக்கவே இல்லை. ஒருவர் கூட போராடவில்லை. from Genesis நீங்கள் ஆதியாமத்திலிருந்து படித்து பாருங்கள். chapter 3. சாத்தான் ஆதியாம் 3ஆம் அத்தியாயத்தில் சாத்தான் வருகிறான், ஆதாமை ஏமாற்றுகிறான். Matthew chapter 4, he's confronted. பிறகு மத்தேயு 4ஆம் அத்தியாயத்தில் இயேசுவோடு எதிர்கொள்கிறார். பழைய ஏற்பாட்டில் சாத்தான் வரவில்லை. Not allow us தேவன் to beyond நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு அனுமதிப்பதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியும் சாத்தான் சோதிக்கப்பட அனுமதிக்கவில்லை. இயேசு வந்தார், சாத்தானை ஜெயித்தார். இப்பொழுது நாம் சாத்தானை எதிர்கொள்ள தேவன் அனுமதிக்கிறார். அவனை நம்முடைய குடும்பத்திலேயும் சபையிலையும் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ஒரு சரீரமாகிய சபையால் தான் முடியும். against சாத்தான் building the body. அந்த சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கட்டப்படுவதற்கு அவ்வளவு விரோதமாய் வருகிறான். We got to அந்த சரீரமாய் சபையை கட்டுவதற்கு நாம் 1 கொரிந்தியரிலே நாம் 12ஆம் அதிகாரத்தை அதிகமாக தியானிக்க வேண்டியிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமான வரங்களை தேவன் கொடுக்கிறார். eye is not the கண் not jealous of the eye. காது கண்ணை பார்த்து பொறாமைப்படுவதில்லை, கால் கையை பார்த்து பொறாமைப்படுவதில்லை. அது ஒவ்வொன்றும் Gift I don't have. அது அவருக்கு ஒரு வரம் இருக்கிறது, எனக்கு ஒரு வரம் இல்லை, நான் இணைந்து அவரோடு கூட இணைந்து செயல்படுறேன் சொல்கிறது. அங்கே ஒரு போட்டி இல்லை. நான் அவரை காட்டிலும் நல்ல பிரசங்கியார் அல்ல. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட சிறிய எண்ணம் இருக்கிறதோ நான் சொல்லுகிறேன், அவர் புது உடன்படிக்கை இயேசு சரீரத்தை குறித்து ஆனாவனாவே அவர் விளங்காமல் இருக்கிறார். சரீரத்தில் எந்த ஒரு பகுதி நான் மற்ற பகுதியை காட்டிலும் நான் மேன்மையா இருக்குன்னு சொல்லுகிறது. நான் என்னுடைய வலது கையினாலே காசோலையிலே கையெழுத்து போடுகிறேன், அதை இடது கை பார்த்து பொறாமைப்படுகிறதா? ஓ, வலது கை செக்கிலே கையெழுத்து பொறாமைப்படுகிறதா? ஒரு நாள் வலது கை அடிபட்டு இப்பொழுது மாவு கட்டு போட்டு விட்டார்கள். இப்பொழுது இடது கை இப்பொழுது நான் யார்கிட்ட சொல்லுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது காசோலை சைன் போடுகிறதா? யாருடைய விரல்கள்? But that's not how the left hand behaves. ஆனால் இடதுகை அப்படி நடப்பதே இல்லை, நடந்து கொள்வதில்லை. அந்த வலதுகை அடிபட்டது, இடதுகை பார்க்கும் பொழுது அது எல்லா உதவிகளையும் செய்கிறது, தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறது. இது போன்ற ஒரு சபை பார்த்திருக்கிறீர்களா? Where we do everything possible. நாம் என்னென்ன முடியுமோ அதை செய்கிறோம். இந்த சகோதரனை முன்னே கொண்டு போவதற்கு என்னை காட்டிலும் அதிக வரத்தை கொடுத்திருக்கக்கூடிய சகோதரன் நான் பின்னிட்டுக் கொள்கிறேன். Jonathan could do that in the யோனத்தானும் பழைய உடன்படிக்கையில் அப்படி செய்ய முடிந்தது. தாவீதினுடைய விஷயத்திலே புதிய உடன்படிக்கையில் ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? where I'm not thinking of my இப்பொழுது நான் என்னுடைய வரங்களை குறித்து நான் எண்ணுவதில்லை, நான் இவரை காட்டில் மேன்மையான என்று நான் எண்ணுவதில்லை. நான் எப்படி மக்களை ஆசீர்வதிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அப்படி எண்ணுவீர்கள் என்று சொன்னால் சகோதரனே, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்கள் ஒரு புற்றுநோயா இருக்கிறீர்கள், தடையா இருக்கிறீர்கள். அநேக வரம் பெற்றவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே அவர்கள் புற்றுநோயா இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களையே முன்னிறுத்துகிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே எப்படி நான் எவ்வளவு நன்றாக பாடுகிறேன், எவ்வளவு நன்றாக பேசுகிறேன், எவ்வளவு நன்றாக பிரசங்கிக்கிறீர்கள். அவர்கள் பெரிய தடையா இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு. ஏனால் கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே தேவன் வித்தியாசமாய் கிரியை செய்கிறார், மனுஷ சரீரத்தை போலவே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். God, see verse 23. 23ஆம் வசனத்தை பாருங்கள். Verse 24, the middle. 24ஆம் வசனம். So compose the body, giving more abundant honor
நம்மிலே that member that 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறார், நம்மிலே லட்சணம் இல்லாதவர்கள் அதிக அலங்காரம் பெறும். ஆண்டவர் அப்படி செய்கிறார். தேவன் கனத்திலே குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரித்து அமைத்திருக்கிறார். சபையில எப்படி பிரிவினை இல்லாமல் இருக்க முடியும்? உலகம் முழுவதுமாய் சபையில காணப்படக்கூடிய பிரிவினைகள் தான் மிக பிரச்சனையா இருக்கிறது. வெளியரங்கமாய் காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் சொல்லவில்லை, உள்ளான விதத்தில் ஒரு பிரிவினை. அது எப்படி இருக்கிறது? தேவன் அதிகமான கனத்தை, that lacks gift, வரங்கள் இல்லாதவர்களுக்கு அதிகமான கனத்தை கொடுக்கிறார். honor his wife, ஏன் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கனப்படுத்த வேண்டும்? அவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறாள் என்று ஏன் கனப்படுத்த வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும்? vessel. In other words, he should not இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும், all the time how capable he is and how smart நான் எவ்வளவு திறமையானவன் என்பதை மனிதனிடத்திலே காண்பிக்க தேவையில்லை, காண்பிக்க கூடாது. அப்படி அல்ல, சபையும் அப்படி கட்டக்கூடாது. to be impressed with your spirituality. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மனைவி கவரப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இல்லை, மனைவியோடு ஐக்கியத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அநேக இதை கேட்கிறவர்கள் நடைமுறையிலே பின்பற்றுவதில்லை. தேவன் இந்த கனத்திலே குறைவுள்ளதற்கு தேவன் அதிக கனத்தை கொடுக்கிறார். இப்படி சரித்து அமைத்திருக்கிறார். அப்பொழுது சரீரத்திலே பிரிவினை இல்லை. எவ்வளவு நாம் செய்கிறோம் பிரியமானவர்களே? Honor to those who lack. You see how இந்த வரங்களிலே குறைபடுகிறவர்களுக்கு எவ்வளவு கனத்தை நாம் கொடுக்கிறோம். graduates எப்பொழுதுமே கல்லூரியிலே உள்ளதான மக்களை பார்க்கிறீர்கள், தங்களோடு கூட உள்ள அதே அறிவு திறன் உள்ளவர்களோடு கூட தான் ஐக்கியப்படுவார்கள். ஆனால் படிப்பில் குறைந்தவர்கள் அவர்கள் கலவ மாட்டார்கள், ஐக்கியப்பட மாட்டார்கள். அப்படி இருந்தால் எப்படி சபையை கட்ட முடியும்? நம்முடைய அறிவு உள்ள மக்களிடத்திலே நாம் உபதேசங்களை பேசுகிறோம், அது புத்தியனமான காரியம். இந்த வசனத்தை எப்படி ஆராய்ந்து பார்ப்பது, அந்த வசனத்தை எப்படி ஆராய்ந்து பார்ப்பது என்று அப்படிப்பட்ட மக்களால் சபை கட்டப்படுவதில்லை. தலையிலே மூளையுள்ளவர்களுக்கு அறிவுள்ளவர்களாலே சபை கட்டப்படுவதில்லை. ஆனால் வாழ்க்கை உள்ளதான இதயம் உள்ளவர்களாலே சபை கட்டப்படுகிறது. இந்த வசனத்தின் மூலமாய் அந்த வசனம் மூலமா அற்புதமான எண்ணங்கள் அது சரீரத்தை கட்டுவதில்லை, அது உங்களுடைய அறிவு திறனை தூண்டி எழுப்புவதாகும். ஐக்கியம் என்பது ஆழமான ஒரு காரியம். நாம் அதிகமான கனத்தை அது பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக வருகிறது. நாம் சிறு பிள்ளைகளிடத்திலே நாம் பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் பெரியவர்களிடத்திலே பேச வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் பரிசேயர்கள். இயேசு சிறு பிள்ளைகளை நேசித்தார். இயேசு சிறு பிள்ளைகளிடத்திலே பேசுவதற்கு அன்பாக இருந்தார், விருப்பமாக இருந்தார். ஆனால் பரிசேயர்கள் தங்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய அதே அறிவுள்ள மக்களிடத்தில் தான் பேச விரும்புகிறார்கள், கனத்தை தேடுகிறார்கள். சில சமயத்தில் நாம் எண்ணுகிறோம், நாம் ஆவிக்குரிய நபர்களோடு கூட ஐக்கியப்படுவதனாலேயே நாம் ஆவிக்குள்ளாய் மாறுவோம் என்று நாம் எண்ணுகிறோம். அது உண்மை அல்ல, அது பகுதி உண்மையாக இருக்கலாம். ஆனால் நாம் members that lack gift because வரங்கள் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஐக்கியப்படும் பொழுதுதான் உண்மையான ஐக்கியம் கட்டப்படுகிறது. தேவன் அதிக கனத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் அநேக ஆண்டுகள் நான் பார்த்திருக்கிறேன். நான் கோட்பாடை நான் பேசுவதில்லை. இந்தியாவுடைய அநேக மக்கள் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் எழுதவும் படிக்க முடியாது, படிக்கவும் தெரியாது. எனக்கு அவர்கள் எங்கள் சபையில் இருக்கக்கூடிய PhD படித்தவர்களை போலதான் நானும் அவர்களை நடத்துகிறேன். ஏனென்றால் அவர்கள் சிலுவை எடுக்கிறார்கள், மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆகவே அருமையான சகோதரர்களே, நாம் 7 வாரங்களிலே நான் 14 செய்திகளை பார்த்திருக்கிறோம். பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை வித்தியாசம் எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்டு என்ன வேண்டாம், தேவனிடத்திலே வாருங்கள், தியானிங்கள். நாம் இப்பொழுதுதான் பார்க்க, ஆண்டவரே நான் இப்பொழுதுதான் பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன், இன்னும் தெளிவாய் பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கேட்ட காரியங்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய காரியங்களை காண்போம் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் ஒரு முன்மொழிதான். நாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God has blessed us with this tremendous truth that we have been hearing for the past many weeks. ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட விலையேற பெற்ற சத்தியத்தின் மூலமாக கடந்த நாட்களிலே ஆண்டவர் இன்றைக்கும் கூட நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Even now we will first listen to Brother Michael, our elder brother Michael. இப்பொழுதும் கூட முதலாவது நம்மளுடைய மூத்த சகோதரர் மைக்கேல் அவர்கள் பேசுவதை நாம் கேட்போம். And after that Brother Sam Verghese will share. அதுக்கு பின்பாக சாம் வர்கீஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். Brother Michael. I'm so thankful to the Lord for the message that we heard today. இன்றைய கேட்ட செய்திக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். So if there is a very powerful man of God like Moses, மோசேயை போல ஒரு வல்லமையுள்ள ஒரு தெய்வ மனுஷன் இருப்பார் என்றால், he will not get affected even by Aaron. அவர் ஆரோனினால் கூட அவர் பாதிக்கப்படாமல் இருப்பார்.
but the Lord is looking for two weak people who can be brought together by Him. ஆனால் ஆண்டவர் ரெண்டு குறைவுள்ளவர்களை ஒன்றாக்கும்படிக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். I can truly say, that I have been watching the Lord doing His work among us for the last so many years, maybe 25-30 years like that. கடந்த 25-30 வருடங்களாக ஆண்டவர் நம்ம மத்தியிலே அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிரியை நான் உண்மைக்குமே நான் பார்த்திருக்கிறேன். It is not, the gift which the Lord will use to build the church. அவர் தம்முடைய சபையை கட்டுவதற்கு ஒரு வரத்தை கொண்டு அவர் அதை பயன்படுத்துவதில்லை. He is looking for people who are humble and who are broken. தாழ்மையுள்ள நொறுங்கின ஜனங்களையே சகோதரர்களையே அவர் பார்க்கிறார். In 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் we read of Paul having the thorn in his flesh. அங்கே நாம் பவுலுக்கு தம்முடைய மாம்சத்திலே உள்ள அந்த முள்ளை குறித்து நாம் வாசிக்கிறோம். And he says in verse 9, my grace is sufficient for you, for power is perfected in weakness. 9வது வசனம் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். So the Lord's power is seen in our weakness. ஆகவே நம்மளுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலனை நாம் பார்க்க முடியும். And if the Lord can see that weakness in us, He will give us that power. நம்மளிடத்திலே அந்த பலவீனத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய பலத்தை நமக்கு அவர் தருவார். His power will work through us. அவருடைய வல்லமை நம் மூலமாக அது விளங்க பண்ணுவார். The Lord will build His church. அவர் தம்முடைய சபையை அவர் கட்டுவார். In Matthew chapter 16, the Lord told Peter that, He told the disciples, I will build my church. மத்தேயு 16வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். In Matthew chapter 16 verse 18, in the middle portion in English, it's very clear, I will build my church. மத்தேயு 16:18வது வசனத்தின் நடுப்பகுதியிலே நான் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். Jesus Christ will build His church. இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை அவர் கட்டுவார். And if He will build His church, He will make sure that there are people who are weak, and He will take them, and then He will build the church. அவர் அவருடைய சபையை கட்டுவார் என்றால் அவர் நிச்சயமாக அவர் பலவீனர்களை எடுத்து அவர்களுடைய சபையை அவர் கட்டுவார். And He will make His power to be seen through those who are weak. இப்படி பலவீனமாய் உள்ளவர்கள் மூலமாக அவருடைய வல்லமை விளங்கும்படி அவர் செய்வார். And we will go through all those the tests which the Lord will place for us. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அநேக சோதனையின் வழியாக நாம் கடந்து போவோம். Jealousy is one of the main tests. அந்த பொறாமை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு சோதனையாக இருக்கிறது. And the competition, the spirit of competition, this is the greatest test. போட்டி போடக்கூடியதான ஒரு சோதனை, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. So Lord will test us to see whether we are going to become jealous. ஆகவே ஆண்டவர் நாம் பொறாமைப்பட போகிறோமா என்று நம்மை அவர் சோதித்து பார்ப்பார். In Matthew chapter 20, மத்தேயு 20வது அதிகாரம், in the beginning we read about that laborers in the vineyard. அங்கு திராட்சை தோட்டத்தில் உள்ள வேலையாட்களை குறித்து நாம் முதலாவது வாசிக்கிறோம். In the when the landowner, he was giving the wages for the day. அந்த முதலாளி அந்த நாடுக்குரிய கூலியை அவர் கொடுக்கும் பொழுது, in verse 11, Matthew chapter 20 verse 11, மத்தேயு 20:11வது வசனம்,
When they received it, they grumbled at the landowner, saying, "These last men have worked only 1 hour, and you have made them equal to us, who have borne the burden and the scorching heat of the day." தமிழிலே 12வது வசனம், பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். That is the thing, they were upset that I have been made equal to this man who came just now, I have been made equal to that man. இப்போ வந்த இந்த மனுஷனோடு கூட எங்களை நீர் சமமாக்கினீரே என்று சொல்லி அவர்கள் அங்கே முறுமுறுத்தார்கள். In the middle of verse 15, 15வது வசனத்தின் நடுப்பகுதியிலே, in English, it's very clear, or is your eye envious because I am generous? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா? That word, in Tamil, you should say, your eye is jealous. தமிழிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய கண்கள் பொறாமையினால் நிறைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். You can see that, envy in the eyes. உன்னுடைய கண்ணிலே அந்த பொறாமையை பார்க்க முடிகிறது. The Lord is so generous. ஆண்டவர் அவ்வளவு தயாளனாய் இருக்கிறார். The person who came last, he is, backing that person. கடைசியாக வந்த அந்த நபரை ஆண்டவர் தாங்குகிறார். But you are, jealous. ஆனால் நீங்கள் பொறாமையாய் இருக்கிறீர்கள். Oh, that I mean, this you want to remain on the cross. You put your flesh to death on the cross. நீங்கள் அந்த சிலுவையிலே தெரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். Don't allow any, room for jealousy to come inside. அப்படி இருக்கும் பொழுது பொறாமை உங்களுக்குள்ளாக வருவதற்கு ஒரு காலம் அனுமதியாதிருங்கள். I believe, the person who was fighting with this master, the next day he would not have come to the, vineyard. இந்த முதலாளியோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த மனுஷன் நிச்சயமாகவே அடுத்த நாள் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டான். The others may have, thought in their mind, but they may have repented. After seeing the landowner giving that explanation, they would have repented and they would have come back to the vineyard. மற்றவர்கள் அவர்களுடைய மனதிலே கொஞ்சம் முறுமுறுத்திருந்தாலும் இப்பொழுது அந்த முதலாளி கொடுத்த அந்த விளக்கத்தை அவர்கள் கேட்டு இப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி இருக்கலாம். So you look at the church which the Lord is building. ஆகவே நீங்கள் இப்பொழுது ஆண்டவர் கட்டக்கூடியதான அந்த சபையை பாருங்கள். In our midst, the church which the Lord has been building in our midst for so many years. அநேக வருடங்களாய் நம்மத்திலே அவர் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையை பாருங்கள். How many people have come and how many have left? எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் போயிருக்கிறார்கள்? I look at it like this only, the vineyard, the people are there coming in and working, and the Lord is rewarding, He is building them into the church. நான் இப்படியாகத்தான் பார்க்கிறேன். அந்த திராட்சை தோட்டத்திலே வந்து வேலை செய்தவர்கள், போகிறவர்கள், இப்படி அவர்களை ஆண்டவர் அங்கே அவர்களுக்குரிய அந்த பலன், அந்த சம்பளத்தை அவர் அங்கே கொடுக்கிறார். And in verse 16 it says, "So the last shall be first and the first last." 16வது வசனம், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். No, actually the Lord told this parable when Peter asked this question. சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த ஓமையை சொல்லுகிறார் என்றால் பேதுரு இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். Matthew chapter 19 verse 27. மத்தேயு 19:27வது வசனம். Then Peter said to him, "Behold, we have left everything and followed you. Then what will be there for us?" அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். And Jesus said to them, "Truly I say to you that you who have followed me in the regeneration, when the Son of Man will sit on his throne, glorious throne, you also shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel."
அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And everyone who has left houses or brothers or sisters or father or mother or children or farms for my name's sake will receive many times as much and will inherit eternal life. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். In another gospel it will say no, that you will receive all these things but with lot of persecution, suffering. இன்னொரு இதிலே நீங்கள் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், ஆனால் அநேக உபத்திரங்களின் வழியாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். And then in verse 30 he says, but many who are first will be last and last first. 30வது வசனத்திலே ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். So then the Lord told that parable about the vineyard, that how people who are coming in the last, they will be first. அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை தோட்டத்திலே உள்ள அந்த ஊமையை குறித்து சொல்லி எப்படி பிந்தினோர் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். The person who came in the 11th hour, he got the same reward as the person who came in the first hour. 11வது மணி நேரத்திலே வந்த அந்த மனுஷன் முதல் மணி நேரத்திலே வந்த அவர்களுக்கு சமமாக அங்கே அவன் வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். In another place, the Lord will say, many who are first now will be last, and many who are last will be first. இன்னொரு இடத்திலே முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். So I believe there will be some people who come first, who will be really humble throughout, and they will get a reward according to their humility. ஆகவே நான் எப்படி விசுவாசிக்கிறேன் என்றால் முந்தினோர் அநேகர், அதிலே கொஞ்சம் பேர் அவர்கள் தாழ்மையிலே தரித்திருந்து அவர்கள் தாழ்மைக்கு ஏற்ற அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that the secret is that we put our flesh to death. நான் விசுவாசிப்பதெல்லாம் இதனுடைய ரகசியம் நம்மளுடைய மாம்சத்தை நாம் சிலுவையில் நம்மளுடைய சுயத்தை அந்த சிலுவையிலே அறிவதுதான். So when Brother Zach was telling about like two people can have fellowship if both of them are putting that their flesh to death on the cross. சகரியாப்பன் அவர்கள் சொல்லும் பொழுது 2 பேர் எப்பொழுது நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ள முடியும் என்றால் 2 பேருமே தங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறையும் போதுதான் என்று அவர் சொன்னார். And so it's very easy to say that I don't have fellowship with my wife because she is not putting her flesh to death. ஆகவே இப்பொழுது என்னுடைய மனைவியோடு கூட என்னால் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் என்னுடைய மனைவி அவருடைய மாம்சத்தை சிலுவையில் அறையவில்லை என்று நாம் சொல்வது எளிதாக இருக்கிறது. So that is the very important thing which Zach said, that see, you judge yourself rightly. ஆகவேதான் சகரியாப்பன் அவர்கள் முக்கியமாக சொன்னது என்னவென்றால் நாம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். I believe the Lord has blessed many of our families with godly husband, godly wife. நான் விசுவாசிப்பதெல்லாம் நம்மளுடைய குடும்பங்களிலே அநேக தெய்வ பக்தியுள்ள கணவர்களையும் மனைவிகளையும் கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். That is what I am saying, that the Lord has been building the church over so many years. அதை வைத்துதான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இப்படி அநேக வருடங்களாய் தம்முடைய சபையை அவர் கட்டி வருகிறார் என்று. He has brought families into the church. அவர் குடும்பங்களை சபைக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறார். It's not that he has placed individual men and individual. It's not like that. He's brought many families into the church. ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர்களாய் வெவ்வேறு நபர்களாய் அவர் சபையிலே வைக்கவில்லை, குடும்பங்களாய் அவர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். We have to open our eyes and look around to see the church which the Lord is building in our midst. ஆகவே நாம் கண்களை திறந்து நம்மை சுற்றி பார்த்து ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கக்கூடியதான அந்த சபையை நாம் காண வேண்டும். So we have to value our fellowship with our wife. நம்மளுடைய மனைவியோடு கொண்டிருக்கக்கூடியதான அந்த ஐக்கியத்தை நாம் மதிக்க வேண்டும்.
don't be satisfied because you have wonderful fellowship with the brothers in the church. சபையில் உள்ள சகோதரர்களோடு கூட அற்புதமான ஐக்கியம் இருக்கிறது என்பதில் நீங்கள் திருப்தி அடைந்து விடாதீர்கள். I can always, I've always been telling like I am like Jonathan, but the Prakasam is like King David. நான் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் யோனத்தானை போலவும் சகோதரர் பிரகாசம் அவர்கள் தாவீதை போலவும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். That in November 2002 when Prakasam came and he spoke, that is the way I behaved. 2002 நவம்பர் மாதம் சகோதரர் பிரகாசம் அவர்கள் பேசுனதிலிருந்து நான் அப்படியாகத்தான் நான் நடந்து கொண்டேன். But my test, of whether I'm still godly is not, based on my fellowship with the Prakasam, but is based on my fellowship with my wife. ஆனால் நான் தெய்வ பக்தியுள்ள மனுஷனா என்பதற்கு பரீட்சை நான் சகோதரர் பிரகாசத்தோடு கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியத்தை வைத்து அல்ல, நான் என்னுடைய மனைவியோடு வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தை பொறுத்துதான் அந்த பரீட்சை. So in the old covenant, you don't need to have fellowship either with Prakasam or with your wife. பழைய உடன்படிக்கையிலே நான் அந்த சகோதரர் பிரகாசம் அவர்களோடும் கூட எனக்கு ஐக்கியம் தேவையில்லை, என்னுடைய மனைவியோடும் கூட எனக்கு ஐக்கியம் தேவையில்லை. Or you can become a little better and say, okay, I'll have fellowship with Prakasam. அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் நான் சகோதரர் பிரகாசத்தோடு கூட நான் ஐக்கியம் கொள்வேன் என்று நாம் சொல்லலாம். No. What the Lord says, if you're really in the new covenant church, you will have fellowship with your wife. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உண்மைக்குமே புதிய உடன்படிக்கையின் சபையிலே இருப்பாய் என்றால் நீ உன்னுடைய மனைவியோடு கூட நீ ஐக்கியம் கொண்டிருப்பாய். See, Zach was explaining Matthew chapter 18 verse 19-20. He was explaining about how to be gathered or have gathered. He was trying to explain the difference between where 2 or 3 have gathered together or where 2 or 3 are gathered together. சகரியாப்பன் அவர்கள் மத்தேயு 18-19-20 வசனங்களிலே அவர் சொல்லும் பொழுது 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அல்லது கூட்டப்பட்டு இருக்கிறார்களோ என்று அவர் சொல்லுவதை குறித்து நாம் கேட்டோம். We can say 2 of us have gathered together. நாம் சொல்லலாம், நாங்கள் 2-3 பேர் நாங்கள் கூடி இருக்கிறோம் என்று நாம் சொல்லலாம். But the Lord brought you and your wife together. He gathered you together. ஆனால் தேவன் உன்னையும் உன் மனைவியையும் அவர் ஒன்றாக கூட்டி வந்தார். And it says there in that thing, if these 2 people are of one mind, they are in agreement about anything they ask. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட அவர்கள் எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால். So that is the thing, the Lord is looking for families like that, and brothers and sisters, like to work like that, so that His church, gates of hell will not prevail against it. ஆகவே ஆண்டவர் இப்படி கணவனும் மனைவியும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்றாய் இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் நாடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் சாத்தானின் வாசல் அவர்களை மேற்கொள்ளாது. No, the way I look at it is, Satan is inside a fortress. நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், சாத்தானானவன் ஒரு அரணுக்குள்ளாக, ஒரு கோட்டைக்குள்ளாக அவன் இருக்கிறான். And he has kept all the people whom he can influence, bind them with his influence, and he has kept them inside that fortress. அவன் யாரெல்லாம் தம்முடைய தூண்டுதல்களாலே அவர்களை கட்டி வைக்க முடியுமோ அவர்களெல்லாம் அந்த கோட்டைக்குள்ளாக அவன் அடைத்து வைத்திருக்கிறான். Yeah, all their thoughts, he has influenced them so that he is able to bind them and put them inside that fort. அவர்களுடைய சிந்தையெல்லாம் அவன் கட்டுப்படுத்தி தூண்டி அவர்களை ஒன்றாக கட்டி போட்டு அவன் வைத்திருக்கிறான். But now, by the power which the Lord has given us, the authority, the power in His name, we can storm the gates of hell. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையினாலே, அவருடைய நாமத்தினாலே நாம் இப்பொழுது அந்த கோட்டையை நாம் தகர்த்து எதிர்த்து நிற்கலாம். And we can release all the people who has been bound by Satan. We can release them, all the influences, we can release them and then set them free. இப்பொழுது சாத்தானால் அங்கே கட்டி போட்டு வைக்கப்பட்டிருக்கிற அவர்களை நாம் இப்பொழுது கட்டவிழ்த்து நாம் அவர்களை விடுதலையாக்கலாம். I really pray that will become true in our lives. அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
Yeah, many of our families, we have this problem that our children are being so much influenced by Satan. நம்மளுடைய குடும்பங்களிலே அநேகர் நம்மளுடைய பிள்ளைகள் உலகத்தினாலே தூண்டப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த பிரச்சனை நமக்குள்ளாக இருக்கிறது. I pray that the Lord will give that godliness and unity among the husband and wife so that they can have their children rescued. ஆகவே கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு தெய்வ பக்தியையும் ஒரு மனப்பாட்டையும் அவர்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் மீட்டுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. I wish I can find that verse, Isaiah 49, I think. ஏசாயா 49வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். Verse 24, 49:24. ஏசாயா 49:24. 24 and 25. 24-25 வசனங்கள். Isaiah 49:24 and 25. Can the prey be taken from the mighty man, or the captives of a tyrant be rescued? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? Surely, thus says the Lord, even the captives of the mighty man will be taken away, and the prey of the tyrant will be rescued. For I will contend with the one who contends with you, and I will save your sons. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். So I really pray that the Lord will save all our children according to this promise. இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் நம்மளுடைய எல்லா பிள்ளைகளையும் அவர் ரட்சிப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். Pray that that kind of a fellowship will be built between the husband and the wife. அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம் கணவன் மனைவிக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And among the brothers and sisters in the church. சபையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கட்டப்பட வேண்டும். Amen. Amen. Yeah, I thank God for the word that we could hear today. இன்றைக்கு நாம் கேட்ட அந்த வார்த்தைக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். I was thinking that in the days of Noah, Noah was building the ship, which was such a hidden thing from all the people in the world. யோவாவின் நாட்களை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். யோவா அந்த பேழையை கட்டிக் கொண்டிருந்தான். அது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் கண்களுக்கும் அது மறைக்கப்பட்டதா இருந்தது. In the same way, God is doing a wonderful work today also, which is the building up of the body of Christ, which is the greatest work on earth. அதே விதமாக இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபையை அவர் கட்டி கொண்டு வருகிறார். அந்த வேலைதான் மிகப்பெரிய ஒரு வேலையாக நான் பார்க்கிறேன். Many times we can think that say in this corona is going on, pandemic is going on, most of us cannot see each other. How can the church be built up? How can we be part of this building up of the body of Christ? அநேக முறை நாம் இப்படியாக யோசிக்கலாம். இப்பொழுது இந்த கொரோனா நாட்கள், கொள்ளை நோய்கள் உள்ள நாட்கள், இந்த நாட்களிலே நாம் சகோதர சகோதரிகளை நாம் பார்ப்பதில்லை. எப்படி ஒரு சபையாய், சரீரமாகிய சபையாய் நான் கட்டப்பட முடியும் என்று நாம் யோசிக்கலாம். But we heard that wonderful truth today that it's when I take up my cross, when I deny myself, it is then that we can build fellowship. First of all with Jesus and with one another. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த அற்புதமான அந்த சத்தியத்தை நாம் கேட்டோம். முதலாவது நம்மளுடைய சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு முதலாவது ஐக்கியம், பின்பு சகோதர சகோதரிகளோடு கூட ஒரு ஐக்கியம் நாம் கொண்டிருக்க முடியும். It is not the service or how much I work for the Lord or how much I do the ministry. That is not the thing that matters. The most important thing is whether I, in my secret life, in my hidden life, whether I deny myself, take up my cross and follow Jesus.
நான் ஆண்டவருக்காக எவ்வளவு ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியத்திலே நான் வேலை செய்கிறேன் என்பதை பொறுத்து அல்ல, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாரும் காணாத அந்தரங்கத்திலே நான் எந்த அளவுக்கு என்னை நான் வெறுத்து என்னுடைய சிலுவையை எடுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதிலேதான் இந்த காரியம் காணப்படுகிறது. We read this verse in Colossians chapter 1 and verse 24. I'll read that verse. Now I rejoice in my suffering for your sake, and in my flesh I do my share on behalf of his body, which is the church, in filling up that which is lacking in Christ's affliction. கொலோசையர் 1வது அதிகாரம் 24வது வசனம், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். It is written here that there is something that is lacking in the suffering of Christ. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே ஏதோ ஒன்று குறைவடைந்திருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. But in the work that he did on Calvary, that is a perfect work. I cannot do anything to that which Jesus did on the cross. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் சிலுவையிலே அவர் செய்த வேலை கிரியை, அது ஒரு பூரணமான கிரியை. அந்த கிரியிலே நான் ஒன்றும் செய்ய முடியாது. But here is written of, when I look into his body, which is the church, there is so many things which are lacking. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபையை, அதுக்குள்ளாக அநேக காரியத்தை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So in the church there are so many things which are lacking, and I have to do my part in the different sufferings that God brings across my life. I have to do my part to fill up that which is lacking. ஆகவே சபையிலே அநேக குறைகளை நாம் பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வரக்கூடியதான பாடுகளிலே நான் அவைகளை நிறைவாக்கிறவனாய் இருக்க வேண்டும். I heard an example in those olden days when there was no electricity. In a church there were 150 members. நான் இப்படி ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். கரண்டே இல்லாத நாட்களிலே ஒரு சபையிலே ஒரு 150 பேர்கள் இருந்தார்களாம். And in that church there were 150 lampstands. அந்த சபையிலே 150 விளக்கு தண்டு இருந்திருக்கிறது. And the pastor of the church said, the elder of the church said, when you come to the church, each of you should bring one candle and you should light it. And when all 150 lampstands are lighted, then there will be wonderful light in the church. அந்த சபையில் உள்ள அந்த பாஸ்டர் அவர் சொல்லுவாராம், நீங்கள் ஒவ்வொருவரும் சபைக்கு வரும் பொழுது ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து அங்கே பொருதி அங்கே நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி எல்லோருமே வைக்கும் பொழுது அங்கு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கும். But imagine only 10 people are bringing that candle. There will be some light, but it's far less than what it should be. ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு 10 பேர் தான் அந்த மெழுகுவர்த்தியை கொண்டு வருகிறார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஆனால் எவ்வளவு வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டுமோ அதற்கு அந்த அளவுக்கு அல்லாமல் கொஞ்சம் குறைந்தேதான் காணப்படும். And so I have to do my part. As we heard today, I have to forget about my wife, I have to forget about others, whether they are taking up the cross or not, but I have to do my part. And when I do my part, I can fill that which is lacking in the sufferings of Christ. ஆகவே சபையிலே நான் செய்ய வேண்டிய என்னுடைய பங்கை நான் செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி செய்கிறார்களோ அல்லவோ, என்னுடைய சகோதரர்கள் பண்ணுகிறார்களோ இல்லவோ, நான் செய்ய வேண்டியதான அந்த சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியதான அந்த பகுதியை நான் செய்யும் பொழுது குறைவாய் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளை நான் நிறைவாக்க முடியும். Last Wednesday we were sharing in our local meeting that there is no prayer which says humble, you need not, there is no prayer which says, Lord, give me humility, give me grace. But Bible says you humble yourself and then you will find grace.
நாங்கள் எங்களுடைய புதன்கிழமை கூட்டத்திலே நாங்கள் கடைசியாக நாங்கள் கேட்கும் பொழுது வேதாகமத்திலே நீங்கள் கிருபைக்காக ஜெபியுங்கள், தாழ்மைக்காக ஜெபியுங்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியாது. ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்துங்கள், அப்பொழுது தெய்வத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். I was going through one situation last week when we were going for buying up groceries. I told that my mother-in-law is there at home. She is 87 years old. நாங்கள் கடந்த வாரம் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நான் காய்கறி பலசரக்குகள் வாங்க வேண்டும் என்று கடைக்கு போகும் பொழுது யோசித்துக் கொண்டே என்னுடைய வீட்டிலே என்னுடைய மாமியார் 87 வயதுள்ள மாமியார் இருக்கிறார்கள். So I told she likes bundi, which is a junk food. So I said let's not buy that because she is 87. Her health can be affected. What is that, brother? One mixture sort of thing. One junk food. ஓகே, அவர்களுக்கு மிக்ஸ்சர் சாப்பிடுவது என்றால் அது பிடிக்கும். ஆகவே நான் அதை வாங்க வேண்டாம், அது அவர்களுடைய உடம்புக்கு நல்லதில்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். But she heard that and she was very angry. அதை அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு மிகுந்த கோபம் வந்தது. And I was thinking, I tried to say that for her welfare, but she was very angry. But the Holy Spirit was telling, you go and ask forgiveness, forget about what she thinks about it. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர்களுடைய நலனுக்காகத்தான் நான் சொன்னேன், ஆனால் அவர்கள் கோபம் அடைந்து விட்டார்கள் என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ சொன்னது சரியோ இல்லையோ, நீ இப்பொழுது போய் மன்னிப்பு கேள் என்று அவர் சொன்னார். And that's when we humble ourselves in each of these situations, that is when we can build a body of Christ. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது இப்படியாகத்தான் நாம் தேவனுடைய அந்த சபையை, நாம் சரீரமாகிய சபையை நாம் கட்ட முடியும். We know that verse in Hebrews chapter 4:16 which says, let us go boldly to the throne of grace that we may receive mercy, and then it's written, find grace in time of need. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it's written that when we humble ourselves and when we go in times of temptation to Jesus Christ, if we are humbling ourselves, we can find grace. If we don't humble ourselves, grace we cannot find. சோதனை நேரத்திலே நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே போகும்பொழுது நாம் கிருபையை பெற்றுக்கொள்வோம். நம்மை நாம் தாழ்த்தவில்லை என்றால் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. We were hearing from Brother Michael that last people are going to be first are going to be last. நாம் சகோதரர் மைக்கேல் மூலமாக நாம் கேட்டோம், அநேக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்று நாம் கேட்டோம். I was thinking I can come first to the church, but if I think that I am senior or I know so much truth, or if I don't humble myself, I'll be last, or I'll not be in the church, and I'll not be in God's kingdom at all. நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் சபைக்கு முதலாவது வந்தேன், நான் மூத்தவன், எனக்கு அநேக சத்தியங்கள் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் என்னை தாழ்த்தவில்லை என்றால் நான் பிந்தினோராய் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் கடைசியாய் உள்ளவனாய் நான் இருப்பேன். We heard about competitiveness and jealousy. I was thinking that wherever jealousy and selfishness exists, Bible says there is disorder and every evil way. நாம் பொறாமையை குறித்தும் போட்டி போடக்கூடியதான அந்த மனப்பான்மையை குறித்து நாம் கேட்டோம். வேதத்திலே எங்கெல்லாம் பொறாமையும் இப்படி சுயமும் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் எல்லா விதமான மோசமான காரியங்களும் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So we heard a very simple way of building fellowship today, and I really want to take it to heart. It's the total responsibility is on me. ஆகவே சபையை கட்டுவதை குறித்ததான ஒரு எளிமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். நான் உணர்ந்ததெல்லாம் அதனுடைய முழு பொறுப்பும் என் மீதுதான் இருக்கிறது என்று.
And when I say, Lord, I want to humble myself and I want to take up my cross, I'm not going to exalt myself in any way. And then I'll be part of the body that Christ is building, and I want to go that way. ஆகவே நான் ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்னை தாழ்த்த விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையும் நான் என்னை உயர்த்த விரும்பவில்லை என்று நான் சொல்லும் பொழுது நான் சரியான பாதையிலே நான் சென்று கொண்டிருக்க முடியும். Yes, brothers and sisters, we heard a powerful word. ஆம் சகோதர சகோதரிகளே, ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். Let us now bow our head and pray to the Lord for grace. இப்பொழுதும் நம் தலையை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for keeping us in the church and Lord helping us to listen to these wonderful truths. ஆண்டவரே, நீர் எங்களை சபையிலே வைத்து அற்புதமான சத்தியத்தை கேட்கும்படிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. Lord, help us that we do not take it just in our heads, Lord. ஆண்டவரே, எங்களுடைய மண்டையிலே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். Help us, Lord, that we take it to our heart and live by that. எங்களுடைய இருதயத்திற்கு எடுத்து சென்று அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Let this not be a theory, Lord, in my life and in all our lives. ஆண்டவரே, இது ஏதோ ஒரு கேட்ட ஒரு பொருளாய் இருந்து விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அது உண்மையாகட்டும். We want to live this wonderful new covenant life, Lord. இந்த ஒரு அற்புதமான இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புகிறோம். Seeing your glory. உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். And Lord, to be in fellowship with each other at home and in the church. வீட்டிலும் சபையிலும் நாங்கள் ஐக்கியப்பட்டு நாங்கள் வாழ விரும்புகிறோம். Help us, Lord, help us and fill us, Lord, with your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய new covenant families and new covenant church. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி புதிய உடன்படிக்கையின் சரீரமாகிய சபையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். That we will put ourselves to death every day, Lord, through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுயத்தை சிலுவையில் அறைய எங்களுக்கு உதவி செய்யும். And deny ourselves and take up the cross and follow you, Lord, sincerely every day. எங்களை வெறுத்து ஆண்டவரே உம்முடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் எடுத்து உண்மையாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். Yes, Lord, we now come to the throne of grace. ஆண்டவரே, இப்பொழுது receive help from you. உம்மிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதும் கிருபாசன தண்டையிலே நாங்கள் வருகிறோம். Thank you, Lord, for hearing us. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. Because we pray in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen.